தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் ஏப்ரல் மாதத்திலேயே அதிகமாக இருந்து வருகிறது. மாநிலம் முழுவதும் பரவலாக அனல் காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் வெளியே வருவதற்கே அச்சமடைந்து வருகின்றனர். இதனிடையே தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் சுடு தண்ணீரை அருந்த வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். தண்ணி நிறைய குடிச்சா டீஹைட்ரேஷன் வராது. நம்ம கான்ஷியஸா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும் சம்மர்ல. இந்த டீஹைட்ரேஷன்னால நம்மளுக்கு ஹார்ட், நம்ம கிட்னி, நம்ம இருக்கிற மசில் கிராம்ஸ், நர்வஸ்னஸ் இதெல்லாம் வரும். திடீர்னு எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒழுங்கா ஹைட்ரேட் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு மசில் கிராம்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு தலைவலி, வாந்தி பேஷண்ட் இன்ஃபேக்ட் ட்ரௌசினஸோட கோமாவோட போவாங்க. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது இந்த டைஃபாய்டு, பாராடைஃபாய்டு, ஃபீவர் இதெல்லாம் ஒன்றும் நம்ம வெய்ய காலத்தில் கொஞ்சம் காமன். இதெல்லாம் சிம்பிளாக நம்ம ஹேண்ட் ஹைஜீன் யூஸ் பண்ணி நம்ம கையை சுத்தமாக வச்சு கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணோம்னா இது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அவ்வளவா வராது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.